ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சிவில் இன்ஜினியர் வி பரத்குமார், ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன், அண்ணா சாலை, திருச்சி. நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி பயனுள்ள தகவல் உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆகும். நம்ம கம்பெனி வந்து ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் பெற்ற கட்டுமான நிறுவனம். மேலும் உங்களுக்கு விவரங்கள் அறியணுன்னா அண்ணா சாலை நம்ம ஆஃபீஸ் இருக்குது. இது நம்ம ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் பெற்ற இது ஓகேங்களா, சர்டிஃபிகேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது ஒரு பிளான் ஓகேங்களா. இந்த பிளானில் இருக்க சைஸ் வந்து நம்மளுக்கு வந்து 22.25க்கு 33.75. இப்போ வந்து இந்த பிளானுக்கு வந்து ஹால், அதாவது ஒரு ரூமை நம்ம எடுத்துக்க போகிறோம். அதாவது ஹால், அந்த ஹாலுக்கு பிரிக் ஒர்க் வந்து இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் எவ்வளோ பிரிக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாலுக்கு பிரிக் ஒர்க் பண்ணிட்டோம், பிரிக் ஒர்க்கு எவ்வளோ சிமெண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து உங்கள் வீட்டுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கோ எவ்வளோ சிமெண்ட் தேவைப்படும், எவ்வளோ ஜல்லி, மண், செங்கல் எல்லாம் தேவைப்படுங்கிறத நீங்களே சொல்லிடலாம். இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பிளானோட சைஸ் வந்து 33.75க்கு 22.25 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா 750 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10க்கு 14 தான் ஹால் சைஸு. மொத்தம் 140 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு வருது. இதில் இருக்க நம்ம ரிடக்ஷன் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கழிக்கிறது டோர்ஸ் என்னென்ன, டோர்ஸ் எத்தனை இருக்குது, ஓப்பன் எத்தனை இருக்குது அப்படிங்கிற பார்த்து கழிக்கணும். டோர்ஸ் வந்து 2 நம்பர் இருக்குது, ஓப்பன் வந்து 1 நம்பர் இருக்குது, இதே கழிச்சிடலாம். அடுத்த ரூம் ஹைட் வந்து நம்ம எவ்வளோ வைக்க போகிறோங்கிறத பார்க்கணும். சில பேர் 10 வைப்பாங்க, மேக்ஸிமம் வந்து 10 அடி தான் இன்னரோட ரூம் ஹைட்டு. வால் திக்னஸ் வந்து 9 இன்ச்சு வால். டோர் சைஸ் வந்து மாஸ்டர் டோர், அதாவது மெயின் டோரோட சைஸு 3 அடி, அதான் நம்ம ரெகுலராக வைக்கிறது. அடுத்து வந்து நார்மல் டோர் வந்து 3 அடி, ஓப்பன் வந்து 4 அடின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் எத்தனை இருக்குங்க பார்க்குறோம். விண்டோஸ் வந்து ஒரு விண்டோ இருக்குது ஓகேங்களா. அப்போ வந்து விண்டோ சைஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக 4 அடின்னு வச்சுக்கலாம். ஏன்னா லென்த் வந்து 14 அடி இருக்கனால 4 அடி வச்சா கரெக்டாக இருக்கும். அதை வந்து 4x4, 4க்கு 4ன்னு வச்சா 16 ஸ்கொயர் ஃபீட் வரும் ஓகேங்களா. இப்போ நம்ம இதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணிக்க வச்சுக்கணும், அந்த ரூமில் என்னென்ன இருக்குன்னு. அடுத்து நம்ம வந்து சிமெண்ட், அதாவது எப்படி கால்குலேஷன் பண்ண பார்க்கலாம். லென்த் ஆஃப் வாலோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14 அடி இருக்குது ஒரு சைடு ஓகேங்களா. அடுத்த மெயின் டோர் சைடு வந்து வாலோட சைஸ் வந்து 10 அடி இருக்குது. இப்போ அதில் வந்து 3 அடி மெயின் டோர் வரதுனால அதை கழிச்சிடும், 6 அடி நமக்கு கிடைக்கும். அடுத்து ஓப்பன் சைடு வால் வந்து பார்த்திங்கன்னா 14 அடி இருக்குது வாலோட மொத்த லென்த்து. இதில் வந்து நம்ம 4 அடி வந்து மைனஸ் பண்ணிடணும் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 10 கிடைக்கும் நம்மளுக்கு மைனஸ். அடுத்து பார்த்திங்கன்னா டோர் சைடு வால், அது வந்து 10 அடி நமக்கு இருக்குது. இன்னர் டோர் எப்போ நம்ம 3 அடி தான் வைப்போம், அதனால் 10ல் வந்து 3 மைனஸ் பண்ணோம்னா 7 அடி ஓகேங்களா. 7 அடி கிடச்சிரு. ஹைட் ஆஃப் வால் வந்து நம்மளுக்கு 10 அடி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, மொத்தம் வந்து சைடு லென்த் வந்து 14 அடி, 6 அடி ப்ளஸ் வந்து 10 அடி ப்ளஸ் 7 அடி, மொத்தம் வந்து 37.5 அடி நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா. இன்ட்டு வந்து ஹைட்டு வந்து நம்மளுக்கு என்னென்னா 10 அடி நம்ம சொன்னோம்ல, அந்த ஹைட்டு. இப்போ என்ன பண்ணால் 37.5 இன்ட்டு 10 அடி நம்ம அப்படி போட்டோன்னா நம்மளுக்கு வர வேல்யூ வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் கிடைக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 375 ஸ்கொயர் ஃபீட்டு ஓகேங்களா. இது நமக்கு கிடைச்ச வேல்யூ. இப்போ நம்ம அதில் நம்ம பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா, ஜன்னலோட இது ஓப்பன் விட்டுட்டோம். ஜன்னல் வந்து 16 ஸ்கொயர் ஃபீட் ஓகேங்களா. அந்த 16 ஸ்கொயர் ஃபீட்டை நம்ம மைனஸ் பண்ணிட்டோன்னா 359 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 359 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. அதுதான் நம்மளுக்கு வந்து அந்த வாலோட ஸ்கொயர் ஃபீட் ஏரியா, அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்னென்னா, இதுக்கு பிரிக் ஒர்க் பண்ணுறதுக்கு சிமெண்ட் எவ்வளோ தேவைப்படுங்க நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய வால் வந்து முக்கால் செவரு, அதாவது 9 இன்ச் வால் வந்து நம்ம பண்ண போகிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் 9 இன்ச் வால் வந்து ஒரு சதுரம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட். ஒரு சதுரம் 100 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு பிரிக் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்லி 3 பேக் வந்து சிமெண்ட்டு நம்மளுக்கு தேவைப்படும் ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ வந்து 359 ஸ்கொயர் ஃபீட். அதை வந்து 100ஆல் டிவைட் பண்ணோன்னா 3.59, அதாவது 3.59 சதுரம் ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ சதுரங்கிறது கிடச்சிருச்சு. நம்ம ஒரு சதுரத்துக்கு எவ்வளோ சொன்னோம், 3 முட்டை தேவைப்படும் ஓகேங்களா. அப்போ நான் 3.59 இன்ட்டு 3 பேக் அப்படின்னு 3 போட்டிங்கன்னா 10.77, அதாவது 10.75 மூட்டை வந்து நமக்கு தேவைப்படும். இதை வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சோன்னா 11 பேக்ஸ் ஓகேங்களா. எப்போ நம்ம அதிகபட்சம் தான் இது பண்ணணும். ஸோ வந்து நம்மளுக்கு 11 பேக்ஸ் வந்து சிமெண்ட் வந்து இந்த முக்கால் சுவர் கட்டுறனால நம்மளுக்கு தேவைப்படுது. இது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு ரூமுக்கும் கால்குலேஷன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிடும். வேறு எதுவும் இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்மளுக்கு வந்து
நம்மளுக்கு அடுத்தடுத்து வந்து நம்மளுக்கு என்னென்ன இது தேவைப்படுது, மெட்டீரியல்ஸ் தேவைப்படுதுங்க கால்குலேஷன் பண்ணுவோம். உங்களுக்கு ஒவ்வொரு ரூமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோ பின்னாடி ப்ரீவியஸ் வீடியோ வந்து போட்டிருக்கோம். பிரிக்கு எவ்வளோ தேவைப்படுங்கிறத. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம போடுறது நீங்கள் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மேற்கொண்டு அடுத்தடுத்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் எவ்வளோ தேவைப்படுங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணிகிட்ருக்கோம். திருச்சியில் ஆஃபீஸ் இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.